குறைந்தபட்ச இருப்பு நிலை அபராதம் என்பது ஒரு சட்டப்பூர்வமான பகற்கொள்ளை. குறைந்தபட்ச இருப்பு என்ற கட்டாய நிபந்தனைகளை விதிப்பது மக்களின் உழைப்பையும் வறுமையையும் அவமானப்படுத்தும் செயல். ஒன்றிய அரசு தலையிட்டு இதனை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் எச்சரிக்கை. நாட்டின் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு இல்லை என்பதற்காக மக்களிடம் அபராதம் வசூலிப்பதற்கு எதிராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நாட்டில் வாழும் கோடிக்கணக்கான நடுத்தர மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கையே நாள்தோறும் நடக்கும் போராட்டம் தான். விடியற் காலை முதல் இரவு வரை உழைப்பும் வியர்வையும் மட்டுமே அவர்களின் மூலதனம். இந்த கடின வாழ்க்கையில் தங்கள் குடும்பத்தின் அவசர தேவைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் அவர்கள் வைத்துள்ள வங்கி சேமிப்பு கணக்கு ஒரு பெரும் செல்வத்தை சேமிப்பதற்கானதல்ல. அது அவர்களின் ரத்தமும் வேர்வையும் கலந்த சிறு உறுதிப்பாடு மட்டுமே. இந்த நிலையில் நாட்டின் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் குறைந்தபட்ச இருப்பு இல்லை என்ற பெயரில் அபராதம் வசூலிப்பது மக்களின் அந்த சிறு நம்பிக்கையையும் கொள்ளையடிப்பது போன்றது. வங்கிகள் வசூலிக்கும் இந்த அபராதம் வெறும் தொகை அல்ல, மாறாக அது வேர்வை துளிகளில் தொகையாக சேமிக்கப்பட்ட பணம். குறைந்தபட்ச இருப்பு இல்லை என்ற பெயரில் அபராதம் வசூலிப்பது சட்டப்பூர்வமான பகற்கொள்ளையாகும். அன்றாட வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் மக்களிடம் சேமிக்க கூட வசதி இல்லாத நிலையில் இந்த வங்கிகள் எவ்வாறு அவர்களிடம் இருந்து அதிகப்படியான சேமிப்பை எதிர்பார்க்கின்றன? தங்கள் குடும்ப செலவுக்கே போராடும் மக்களிடம் குறைந்தபட்ச இருப்பு கட்டாயம் என்ற நிபந்தனை வங்கிகள் சேவை அமைப்பா அல்லது வணிக நிறுவனமா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. வங்கிகள் என்பவை மக்களுக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உதவும் பொது சேவை அமைப்பாக இருக்க வேண்டியவை, அதற்காகவே உருவாக்கப்பட்டவை. ஆனால் அவை பேராசை நிறைந்த வணிக நிறுவனங்களாக பரிணாமித்து விட்டன. பொதுமக்களின் நம்பிக்கையை பணமாக மாற்றுவதே இந்த நிறுவனங்களின் ஒரே நோக்கமாக தெரிகிறது. மக்கள் நம்பிக்கையோடு திறந்த சேமிப்பு கணக்குகள் இப்போது வங்கிகளுக்கான அபராத வசூல் கணக்குகளாக மாறிவிட்டன. இத்தகைய மனிதநேயமற்ற சுரண்டல் சார்ந்த அணுகுமுறை கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டிய அநீதியாகும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களை தண்டிக்கும் இந்த பகற்கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த தவறான நடைமுறையை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு முழு பொறுப்பும் கடமையும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அமைச்சகத்தின் கையில் தான் உள்ளது. பொதுமக்கள் நம்பிக்கையை வங்கிகள் ஒருபோதும் சுரண்ட அனுமதிக்க கூடாது. சமூக நீதியையும் பொருளாதார சமத்துவத்தையும் நிலைநாட்ட வேண்டிய ஒன்றிய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு குறைந்தபட்ச இருப்பு அபராதத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டுள்ளது.